அவர் தான் என்னோட குரு. அவர் தான் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலை கற்றுக் கொடுத்தது. அந்த டைம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிப்ளமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிவிலில் முடிக்க முடியுது. அதுக்கடுத்து ஒரு பிடெக்கும் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணுறேன். அதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வர்றேன். இதுக்கிடையிலே வந்து எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அல்லது ஃபாரின் போகணும் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா லைஃப்பில் வந்து எப்போவுமே எங்கள் அப்பா சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு. நான் தான் மூத்த பையன் அப்படிங்கிறனால வந்து என்னை எப்படியாவது வந்து ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் எனக்கு வந்து அவங்களுடைய தாட்லேருந்து அப்படியே எகென்ஸ்ட் தாட்டு. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடாது, என்னை வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு, போலீஸ் இதெல்லாமே அப்ளை பண்ண வச்சாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து 3 ஸ்போர்ட்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்குது, 2 ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்டேட் லெவல் இருந்ததுனால எப்படியாவது இவனை வந்து போலீஸுக்கோ இல்லை வந்து ஒரு ஃபயர் சர்வீஸ்க்கோ கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு அவங்களோட கான்ஃபிடென்ட்டு. அதை மீறி அதையும் செய்யலைன்னா ஒரு ஃபாரின் அனுப்பிடலாம். ஏன்னா நான் கீழக்கரையில் வளர்ந்ததுனால